தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே இறை சன்னிதானத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் வசனங்கள் 36 40 முடிய உள்ள வசனம். அன்னாவின் எதிர்பார்ப்பு நிறைவேறியது. அது மட்டுமல்லாமல் இயேசு நசரேத்திற்கு திரும்பி வந்து அங்கு ஞானத்தோடும் வலிமையோடும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்ற செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியானது குழந்தையை எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்ற உன்னதமான கருத்திலே நமக்கு கூறுகின்றது. ஒருவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறியது. இன்னொன்று, இந்த காலகட்டங்களில் நாம் குழந்தையை எவ்வாறு வளர்க்கின்றோம், எவ்வாறு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்ற செய்தியையும் நமக்கு தருகின்றது. இயேசு கிறிஸ்து இறைமகனாக இருந்தாலும் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார், அவருடைய துன்பங்கள், இன்பங்கள், சோதனைகள், வேதனைகளில் அவர் பங்கு கொண்டார். நாமும் நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கின்றோம் என்பதை பொறுத்துதான் அவருடைய வாழ்க்கை அமைகின்றது. அன்பிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கின்றது. நம்முடைய பிள்ளையை ஞானத்தோடும் வலிமையோடும் இறை பக்தியோடும் வளர்க்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் பிள்ளைகள் அவர்களாவே வளர்கின்றார்கள், அவர்களுடைய மனம் போன போக்கிலே வளர்கின்றார்கள், அவர்களுக்கு விருப்பமானதை செய்கின்றார்கள், அவருடைய வாழ்க்கையை திசை மாறி செல்கின்றது. நாம் குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும். முக்கியமாக இறைப்பற்றுடன் வளர்க்க வேண்டும். ஒன்று இறைப்பற்று, இன்னொன்று தேசப்பற்று என்ற 2 முக்கியமான கொள்கைகளை கொண்டு வளர்க்கப்பட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அன்புமிக்க பெற்றோர்களே, சிந்தியுங்கள். நாமும் அன்னை மரியாவை போல, சூசியப்பரை போல நம்முடைய பிள்ளைகளை சிறந்த முறையில் பக்தியோடும் நேர்மையோடும் ஞானத்தோடும் வலிமையோடும் வளர்ப்போம். நல்லது எது, கெட்டது எது என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். அவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு தூணுகோலாக இருக்க இன்றைய நற்செய்தி நம்மை அன்புடனும் விழிப்புடனும் இருக்க அழைப்பு விடுக்கின்றது. சிந்திப்போம், இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.